இன்றைக்கும் பாருங்கள், நீங்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க, ஒரு படிக்கிறதோ மற்ற ஒரு நல்ல காரியத்துக்காக நீங்கள் இருப்பீங்க. இன்றைக்கி இதை போன்ற காரியங்கள் இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியாவில் இன்றைக்கி அதிகமாக இருக்குது. நீங்கள் சோஷியல் மீடியா எதை திறந்தாலும் சரி, அருவருப்பான சில காரியங்களை கூட வரும். இதெல்லாம் ஒரு டிஸ்ட்ராக்ஷன், உங்களுடைய சரியான ட்ராக்கில் போகக்கூடாதபடிக்கு அது உங்களை என்ன செய்யுது, அதை தடுத்து வேற ஒரு பாதையில் கொண்டு போயிடும். நீங்கள் தெரியாமல் ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே கொண்டு போய் உங்கள் நேரத்தையெல்லாம் அதை வீணடிச்சிட்டு மறுபடியும் உங்களை கரைப்படுத்திட்டு உங்களை ஐடில் மைண்ட் ஆக்கிடும், உங்களை வெறுமையாக்கிட்டு போயிடும். ஸோ இதெல்லாம் அடிமைத்தனம். இப்படிப்பட்ட அசுத்த ஆவிகளின் கிரிகள் இன்றைக்கும் நாகரிக வளர்ச்சி என்ற பேரில் நம்மளுக்குள்ள சபைக்குள்ள சில மனிதர்களுக்குள்ள அதை என்ன செய்யுது, வரத்தான் செய்யுது. இந்த அடிமைத்தனத்தை கண்டுபிடிச்சதை நீங்கள் அசால்ட்டாக நினைக்கக்கூடாது. அது உங்களை அடிமைப்படுத்தும், உங்களுக்கு விலையேற பட்ச உங்கள் நேரத்தை அது சாப்பிட்டு போயிடும். ஸோ அதை நீங்கள் ஜெயிக்கணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார், ஆவியானவர் விரும்புகிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து நிக்கலாய் மதத்துடைய கிரியைகளை நான் வெறுக்கிறேன், நீ அதை வெறுத்துரு, அதை விட்டு வெளியே வான்னு சொல்கிறார்.